ஒட்டன்சத்திரம் அருகே நிதி நிறுவன அதிபர் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஈஸ்வரனிடம் கேட்கலாம். ஈஸ்வரன், இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் சோதனை தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லலாம். ஒட்டன்சத்திரத்திலும் அருகே இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி என்ற இடத்தில் நிதி நிறுவன அதிபர் செந்தில்குமார் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த செந்தில்குமார் ராயர் சிட்பண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறார். இந்த செந்தில்குமாரும் அவரது மனைவியான கன்னியாவதியும் இயக்குநர்களாக இருந்து இந்த நிதி நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்த செந்தில்குமார் நிதி நிறுவனம் நடத்துவது மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் செய்து வந்திருக்கிறார். இந்த செந்தில்குமார் முறையாக வருமான வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்வதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நேற்று காலை ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்களில் 20க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சத்திரப்பட்டியில் இருக்கக்கூடிய செந்தில்குமாரின் வீடு மற்றும் அவருடைய அலுவலகத்திற்கு சோதனையில் ஈடுபடுவதற்காக வந்தனர். அங்கு வந்து அதிகாரிகள் அங்கு ஆவணங்களை கைப்பற்றி தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்று இரவு 2 மணி வரை இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றது. அதற்கு பிறகு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இங்கிருந்து கிளம்பி சென்ற நிலையில் ஒரு பிரிவு அதிகாரிகள் மட்டும் தொடர்ச்சியாக 2வது நாளாகவும் இந்த அவருடைய அலுவலகம் மற்றும் வீட்டில் தங்கி இருந்து சோதனையை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாத ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் இருக்கக்கூடிய தனபாக்கியம் நகைக்கடை மற்றும் பெட்ரோல் பங்க் நடத்தி வரக்கூடிய குழந்தைவேல் முருகன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களிலும் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து ஒட்டன்சத்திரம் பகுதியில் நிதி நிறுவன அதிபர் மற்றும் தொழில் அதிபர்கள் வீட்டில் 2 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.